அபி, நம்ம நிஷா வீட்டுக்கு தான் போகிறோம். நிஷா வீட்டுக்கு எதுக்குங்க போறீங்க? வீட்டில் 1008 வேலை இருக்கு. இல்லை அபி, முக்கியமான விஷயம் பேச தான் போகிறோம். சரிங்க, நீங்க மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே? இல்லை அபி, அது மாப்பிள்ளை விஷயமா பேசுகிறோம்ல, கூட நீ இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நீ கூட்டிகிட்டு போகிறேன். ஏங்க, அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? உங்கள் அம்மா வீட்டுக்கா? இப்போ எனக்கு டைம் இல்லை, நாளைக்கு போவோமா? ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே, நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. சரி, அப்படியே போயிட்டு வந்துடுவோம். தேஜா, தேஜா எங்க இருக்கா? சீக்கிரம் வாங்க. எங்க இருங்கங்க. என்ன இன்னும் ஒருத்தையும் ஆளை காணோம், எங்க போயிட்டாலுவோ? வாங்க, நீங்க உட்காருங்க. எம்மா, எப்ப வந்தீங்க? ஏட்டி, நாங்க வந்து இருக்கட்டும், போய் தண்ணி கொண்டுட்டு வர. சரிம்மா. இந்தாங்கம்மா தண்ணி. தேஜா, அப்பாக்கு கொடு, அப்பாவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அப்பாக்கு தான் கொண்டுட்டு போறேன். ஏன் மக்களே, என்ன பண்ணீங்க? சாப்பிட்டியா? ஆமாப்பா, சாப்பிட்டேன், இப்பதான்ப்பா சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இந்தாங்கப்பா, இந்த தண்ணி குடிங்க. போதும் மக்களே, எடுத்துட்டு போ. போதுமாப்பா? எம்மா, உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம்ட்டி, கொண்டுட்டு போ. சரிம்மா, இதை வச்சுட்டு வரேன். ஏங்க, நிஷா எதுக்கு ஒத்துக்குவாளா? எனக்கு பயமாலாம் இருக்கு பேசிருக்கு. ஏங்க, காலகாலத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். ஆமா ஆமா, எனக்கும் வயசாயிட்டே இருக்கு, உனக்கும் வயசாயிட்டே இருக்கு. இனி பிள்ளைகள் 2 பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், என்ன செய்ய? இப்பத்துலேருந்தே ஒரு லைன்ஸ் பார்த்தா தான் அவளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். நிஷா வாட்டுங்க, பேசி பார்க்கலாம். எம்மா, துணி வாங்கிட்டு வந்துட்டீங்க? ஆமா மக்களே, நிஷா வந்துட்டால. ஆமாம்மா, நல்லா உறங்கிட்டு கிடக்கா. சரி மக்களே, டயர்டா இருக்கு, எழுப்பாத. எம்மா, நான் சொன்ன துணி வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாட்டி, நீ என்ன துணி சொன்னா? நைட்டி சொன்னல, நைட்டிவே போட்டுட்டு வா. தேஜா, இதில் ஒரு நைட்டி இருக்கு, அதில் ஒரு நைட்டி இருக்கு. அப்புறம் அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்தோம், அவ்வளோதான் எடுத்தோம். எப்பா, நான் நைட்டி போட மாட்டேன்னு தெரியும்லப்பா, அப்ப எதுக்குப்பா வாங்கிட்டு வந்தீங்க? ஏன் மக்களே, நைட்டி ஒரு நாள் போடு மக்களே, சும்மா பேண்ட் சட்டே போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு. எம்மா, அதுக்கு ஒரு பாவாடை கட்டணுமா? எம்மா, நான் 2 துணியில போட மாட்டேமா? சரி மக்களே, அம்மா அப்பாக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். உனக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சோம்ல, நீ இந்த கலர் போதும்னு சொன்னீல. ஆமாட்டி மக்களே, இப்போ நீ நைட்டியை போட்டுட்டு வா, அம்மா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சரிம்மா, போட்டுட்டு வரேன், பாருங்க. ஏங்க, இந்த விஷயத்துல நம்ம எப்படி பொண்ணுட்டு பேசுறதுன்னு தெரியலையே, அவளும் உறங்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கிறேன், நீ ஒன்றும் பேச வேண்டாம். நீ பேசினாதான் அவன் ஏதாச்சும் ஒரு இடக்கு முடக்க சொல்லிட்டு கிடப்பா. நான் பேசினேன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாள்ல. ஏங்க, பேசுறது ரெண்டாவது, கல்யாண செலவுலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லைங்க? அதை நான் சீட்டு காசு போட்டுட்டு இருக்கேன்ல, அந்த சீட்டு காசு எடுத்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதான். எனக்கு தெரியும், வயசு பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு பைசா இல்லாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சு சீட்டு போட்டுட்ருக்கேன். சரி, கல்யாண காட்சி வந்தால் இதை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோடு இருந்தேன். அது இப்போ பயன்படுது. கல்யாண செலவுக்கு அந்த காசு பத்துமா? இன்னும் பவுன் எடுக்கணும், சேலை எடுக்கணும், ஜவுளி எடுக்கணும். இவ கட்டிக்கு போகிற இடத்துல என்னென்ன கேட்குறாவளோ தெரியல. அதிகமாகலாம் நம்மளால கொடுக்க முடியாது, நம்ம ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா பார்ப்போம், இல்லாட்டி விட்டுருவோம். என்னங்க இப்படி சொல்றிய? அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ரெண்டாவதுங்க, நம்ம கடமையை நம்ம செய்யணும் இல்லைங்க? என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ₹1 கூட வாங்காம பிள்ளைய கட்டுறவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஏங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். இருந்தாலும் அவளோட செலவுக்கு மாமியார் கிட்ட எந்த ஒரு ஏச்சு வாங்காம இருப்பால. சரி, முதல்ல அவட்ட பேசி பார்ப்போம். அடடே தேஜா, சூப்பராக இருக்கு உனக்கு இந்த நைட்டி. இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்கு. தேஜா, இந்த நைட்டில நீ சூப்பரா இருக்க தெரியுமா? இந்த நைட்டி உனக்கு எடுப்பா இருக்கு. எம்மா, போய் சொல்லாதம்மா, இந்த நைட்டி எனக்கு ரொம்ப லூஸா இருக்குமா? ஏன் மட்டி, நைட்டி லூஸா தானே போடுவாவோ? எம்மா, அதுக்கு நீ இவ்வளோ லூஸாவாம போடுவாவோ? சரிட்டி, டெய்லர் கடையில் கொடுத்து தச்சிக்கலாம். எம்மா, பேண்ட் சட்டை வாங்கிட்டு வச்சுன்னா ஏமா நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கான்? இது எனக்கு வேண்டாமா, நான் அக்காக்கி கொடுத்துட்றேன். சரி மக்களே, உனக்கு பிடிக்காட்டி அக்கா கொடுத்துட்டு நான் இன்னொரு நாள் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஆமா மக்களே, அக்கா நைட்டி போடுவாள்ல, சரி நீ அவளுக்கு கொடுத்துரு. வாப்பா சரியா? என்ன இவ்வளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா? அங்கிள்,
அவங்க கொஞ்சம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அங்கிள் பதில் சொல்கிறீங்க? சரியா, இப்பதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் பிள்ளைகிட்ட இந்த விஷயத்த கொண்டுட்டு போல. அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அபி, நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆண்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அபி. ஏன் ரொம்ப நாளா வீட்டு பக்கமே ஆளை காணோம், எங்கே போயிருந்தா? அதான் உங்களுக்கே தெரியுமே, நானும் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருக்கறனால வர முடியல எங்கேயும். ஹாய் அபி அக்கா. ஹாய் செழியண்ணா. என்ன மக்களே ஸ்கூலுக்கு போனியா? ஆமாக்கா, இன்னைக்கு போகல. ஏம்மா ஸ்கூல் லீவ் போடுறா? இல்லை, நான் கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைண்ணா, அதனால தான் லீவ் போட்டேன். அண்ணா நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா? நான் இன்றைக்கி பெர்மிஷன் போட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் இந்த ஒர்க்கை முடிக்கணும், அர்ஜென்ட்டு. சரிண்ணா உட்காருங்கண்ணா, நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். இல்லை தேஜா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காஃபி இப்போ தான் குடிச்சிட்டு வந்தால் சாப்பிட்டு வந்துட்டோம். ஏன்க்கா எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் எதுவுமே சாப்பிடவே மாட்டீங்க? இல்லை தேஜா, ஒரு நாள் விருந்தே சாப்பிட்ருவோன்னு. தேஜா, போய் நிஷாவை கூட்டிட்டு வா. எப்பா அவள் உறங்கிட்டு இருக்காப்பா. இனி நான் போய் எழுப்புன்னு வைங்க, எனக்கு 2 அடி விழுகும். இவ ஒருத்தி அவமானத்தை வாங்கிட்டு இருக்கா. தேஜா, நீ ஒன்றும் அவளை எழுப்ப வேண்டாம், நான் எழுப்பிக்கிறேன். என்ன ஆண்டி தூங்கிட்டு இருக்கா? டயர்டாக இருக்காளோ? இல்லை அபி, அவள் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தாளா, சரி கொஞ்ச நேரம் உறங்கிட்டு இருப்பா. இப்போ நான் எழுப்பி கூட்டிகிட்டு வரேன். அவட்ட நான் இன்னும் பேசவே இல்லை இதை பற்றி, இப்போ தான் பேச போகிறோம். சரி இருங்க, உங்களுக்கு ஒரு சேர் கொண்டுட்டு வரேன். ஏட்டி, யார் ஒன்று என்ன பேசணும்னு தெரியாதா? அக்காவுக்கு ஒரு மரியாதை இருக்கா? ஓட்டி உள்ள. அங்கிள், வேலையெல்லாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மக்களே. சரியா, இதை பத்தி நான் இன்னும் பொண்ணுட்டு பேசல. அவங்க கிட்ட ஒரு 2 நாள் டைம் கேள. சரி அங்கிள், டைம் கேட்குறேன். நிஷாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். ஏன்னா நல்ல சம்மந்தம் பார்த்தீங்களா, விட முடியாது, எனக்கும் மனசு இல்லை. நல்லவங்களா இருக்கவும் தான் உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நிஷாவும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அபிகா வாங்க, டீ சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நிஷா, இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். இங்கே வா. ஏன் நிற்க? பக்கத்துல இருந்து உட்காருவா. இல்லைக்கா பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் உட்காருங்க. இங்கே வா மக்களே, பக்கத்துல இருந்து உட்காருவா. நிஷா, நான் ஒன்று சொல்லுவேன். என்ன நீ நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு நடப்பேன்னு எனக்கு தெரியும். உன் மேலே நான் நல்ல மரியாதை வச்சுருக்கேன். அண்ணா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. ஏன் மக்களே பயப்படுறா? அண்ணன் என்ன சொல்றான்னு கேளு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமா மக்களே, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். என்னப்பா சொல்கிறீங்க? யாரு கேட்டப்ப மாப்பிள்ளை பார்த்தீங்க? மக்களே கோவப்படாத மக்களே, சொல்றத கேளு. உனக்கு எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் நீ படிச்சுட்டே இருக்க போறா. நீ மாப்பிள்ளை வீட்டில் போய் படி நல்லா. மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்குவாங்களாமா. பக்கத்து ஊர் தானாமாட்டி. நல்லா படிச்சிருக்கானாமா, நல்ல வேலையில் இருக்கானாமா, நல்ல சம்பாத்தியம். எப்பா அதுக்காக ஏன் போய் இவ்வளோ அவசரப்படுறிய? சொன்னா கேளு மக்களே. அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு இருக்குல்ல, இனி எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? அதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களாப்பா? ஏன் மக்களே, நீ அன்னைக்கு என்ன சொன்ன என்கிட்ட? உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை யாரா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னீங்கள. அப்போ அதே பேச்சுல நில்லு, வேற எதுவும் என்கிட்ட பேசாத, சரியா? அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? அப்பா இப்பதான்ப்பா நான் படிக்க போயிருக்கேன். நிஷா, நீ எதுக்கு இப்படி கோவப்படுறா? அண்ணா அது இல்லைண்ணா, இப்பதானே நான் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். இப்போ கல்யாணம் அது இதுன்னு எப்படின்னா படிக்க முடியும்? நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி மக்களே, நீ கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ளை வீட்டில் கூட இருந்து படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏடி நிஷா, உனக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்கலையோ இல்லை கல்யாணம் பண்றது பிடிக்கலையா? எம்மா அப்படி நான் சொல்ல வரலம்மா. நீ என்ன சொன்ன என்கிட்ட? ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டுனா உன் கை நிறைய சம்பாத்தியம் இருக்கும், நீ யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லைன்னு சொன்னீங்களாம்மா? ஆமாட்டே சொன்னேன். இப்போவும் நான் அதைத்தான் சொல்லுவேன். நீ நல்லா படிக்கணும் தான் சொல்லுவேன். அது கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ படிக்கலாம். எம்மா அது சாத்தியமே இல்லைம்மா. கண்டிப்பாக அது என்னால் முடியாதும்மா. அபி, நீ சொல்கிறத கேளு அபி. ஆமாம் அபி. அபி அந்த பையன் நல்ல பையன் தெரியுமா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மாதம் 70,000 சம்பாத்தியம். அவங்க அப்பா அம்மாவும் நல்ல கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்காவோ. அவங்களுக்கு 2 தங்கச்சி இருக்காவோ. அவங்க ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கிறாவோ. அவங்களுக்கு தனியாக வீடு இருக்குது, அந்த பையனுக்கும் தனியாக வீடு இருக்குது. அக்கா அக்கா நான் இப்போ எதுவும் சொல்கிற நிலமை இல்லைக்கா, நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு டைம் கொடுங்க. யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நிஷா, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாட்டி, நான் சொன்ன நீ கேட்பே இல்லை.
அம்மா சொல்றது நீ எப்பவுமே கேட்டுத்தானே நடக்கா. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பா அம்மா கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறோம், சரியா? நீ பேசாம இரு. நீ ஒன்றும் யோசிக்கலாம் வேண்டாம். அப்பா அம்மா போய் இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னா என்ன ஏதுன்னு ஊரில் போய் விசாரிச்சுட்டு வரோம். ஆமாம் மக்களே, விசாரிக்காமலாம் உனக்கு கட்ட மாட்டோம். அந்த பையனை எனக்கு பிடிக்கணும்ல, அம்மாவுக்கு பிடிக்கணும், தங்கச்சிக்கு பிடிக்கணும், உனக்கு பிடிக்கணும்ல, அந்த பையனுக்கு உன்னையும் பிடிக்கணும்ல, இவ்வளவு இருக்குல்ல. இப்பா நான் சொல்றது நீங்க எப்பக்கா கேக்குறீங்க? கேட்குற மக்களே, நீ சொல்றது நல்லதா இருந்தா அப்பா கேட்பேன். இப்ப என்னாட்டி நாளைக்கே கல்யாணம் ஆகி நாளைக்கே மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. பேசாம உள்ள போ. நிஷா சொல்றதை கேளு நிஷா. பெரியவங்க இத்தனை பேர் சொல்றோம்ல, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. ஆமா நிஷா, அந்த மாதிரி மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கவே மாட்டான். அண்ணா நீங்க 1000 சொன்னாலும் என் மனசு இது ஒத்துக்க மாட்டேங்குதுண்ணா. நிஷா, நீ அன்னைக்கு என்ன சொன்ன என்கிட்ட? அண்ணா, நான் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளை தான் கட்டுவேன்னு சொன்னீல, அதை நம்பி தான் நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அண்ணா நான் அது 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதுண்ணா. சரி 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னா இப்போ என்ன அதுக்கு? வேற ஏதாச்சும் இருக்கா? அண்ணா நீங்க கேக்குறது புரியல. இல்லை நீ ஏதாச்சும் லவ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அண்ணா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படின்னா தெரியுது? அப்புறம் ஏமா முடவாதம் பிடிக்கிறா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. சரிண்ணா உங்க விருப்பம். சரிப்பா சரியா, நீ வந்தது நல்லதா போச்சு. நீ சொன்னதுமே கப்புன்னு அடங்கிட்டா பத்தியா? சரி அங்கிள், நாளைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போமா? ஆ சரி மக்களே, போயிட்டு வருவோம். எத்தனை மணிக்கு போகலாம்? அங்கிள், இன்னைக்கு நான் ஸ்கூல் லீவ் போட்டுட்டேன். நாளைக்கு பெர்மிஷன் தருவாங்களோ என்னன்னு தெரியல. ஸ்கூலில் பெர்மிஷன் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலையில் போவோம். சரி சரியா, போயிட்டு வாங்க. ஆமா மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன. சரி ஆண்டி, போயிட்டு வரோம். நீங்கள் மாப்பிள்ளை பார்த்து, அவங்க வீட்டை பார்த்து, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சரின்னு சொல்லுங்கள் ஆண்டி. ஏன்னா நான் வந்து இதில் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் தான் நாளைக்கு வந்து சம்மந்தியாக போகிறீங்க, அவள் கட்டுறவளாக போகிறான். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணலாம். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? சரி பச்சளியா, நீ சொல்ற மாதிரி செய்வோம். அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், எல்லாம் சரியாயிரும். ஆண்டி, நீங்கள் நிஷாட்டை ரொம்ப ஆசை பேசாதீங்க. அவள் போக்கிலே அவளை விடுங்க. மாப்பிள்ளை பார்த்ததுமே அவளுக்கு பிடிச்சிரும். சரிப்பா செழியா, நான் அவட்ட பேசல.